ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். அயன் கால்சியம் அதிகரிக்க, இரத்த சோகை வராமல் தடுக்க, எலும்புகளை இரும்பு போல் மாற்ற பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தேவையில்லை. தினமும் ஒரு கப் சாப்பிட்டாலே போதும். ஈஸி, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்பு, இதை பேல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காணம், கருப்பு காணம் இல்லைனா வெள்ளை காணம் எதுனான்னு எடுத்துக்கோங்க. இது கூடவே உளுந்து, நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை இல்லைனா வேர்க்கடலை எதுனாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இதோடு சேர்த்து நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறத கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். லைட்டாக கலர் சேஞ்சானா போதும். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா இது போல் ஆறி வரணும். நீங்கள் மொத்தமாக கூட செஞ்சு மிஷினில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 மாதம் வரைக்கும் வெளியே இருந்தாலும் கெட்டு போகாது. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஏலக்காய், சுக்கு சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பவுடராக இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்ச மாவுலேருந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த கப்பு இல்லைனா டம்ளரில் மாவு எடுக்கீங்களோ அதே இதில் 1:8 அந்த ரேஷியோவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். அதே கப்பில் 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். லிட்டரில் சொல்லணும்னா 1 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி டீ காஃபின்னு செஞ்சு குடிக்காமல் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியான பதத்தில் இருக்கணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அப்படியே கட்டியான பதம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. கலந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அடியில் பிடிக்காது. தண்ணியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கட்டியான பதத்தில் வந்துட்டு நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது போல் கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரே 1 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். வறுத்துருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட இனிப்புக்காக 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெல்லம், கருப்பட்டி அப்படி இல்லைன்னா பனக்கல்கண்டு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க இனிப்பு கரெக்டாக மைல்டான இனிப்பாக தான் இருக்கும். நல்ல ஹையாலாம் இருக்காது. உங்களுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பூ போல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் 8 கப் அளவுக்கு தண்ணிக்கு 6 கப் அளவு மட்டும் தண்ணி வச்சுட்டு 2 கப் அளவுக்கு லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. தேங்காவோ தேங்காய் பாலோ சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த அளவுக்கு டம்ளரில் ஊற்றி குடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் அதிகரிக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடல் சோர்வு நீங்கி உடலை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு தினமும் 1 கப் சாப்பிட்டாலே போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக ராகி உளுந்து கேரட் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை ராகி கேழ்வரகு கேப்பைன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் 2-3 நாளாவது ராகியை தோசையாவோ இல்லை ஏதாவது ஒரு கஞ்சி வகைகளாவோ உணவில் எடுத்துக்கிடும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா இது போல் வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இட்லி தோசை செய்யும்போது கருப்பு உளுந்து தோலோடு சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஷ் செய்யும்போது அதை தோலோடு எடுத்துக்கோங்க. இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே அப்படியே கிடைக்கும். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் மட்டும் நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கிறதுனால டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் வறுத்துக்கிறோம். பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்லா இது போல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க ராகியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக நல்ல டேஸ்ட்டுக்காக ஒரு 4 to 5 ஏலக்காய் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. நல்ல இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கத வேற ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பு உளுந்தை இதோடு சேர்த்துட்டு இதையும் நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சிக்கலாம். நீங்கள் மொத்தமாக மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. கொஞ்சம் சுக்கு இருந்தாலும் சுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ இந்த 2 மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இதிலேருந்து 1 கப் அளவு மாவு மட்டும் எடுத்திருக்கேன். மிச்ச மாவை இன்னொரு நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பு இல்லை எந்த டம்ளரில் நீங்கள் மாவு எடுக்கீங்களோ அதே அளவில் 8 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். 1:8 அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவுகளாக இருக்கும். மாவு எதில் எடுக்கீங்களோ அதே இதில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியாக தான் இருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு காய்க்க ஆரம்பிச்சிடலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி வச்சு அப்பப்போ இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி எதுவும் பிரிச்சிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே ரொம்ப தண்ணியாக இருந்தது இந்த பக்குவத்துக்கு வரும். இன்னும் கூட இது நல்லா இது போல் கொதித்து வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் கொதி வரணும். வறுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் போல் கொதித்தாலே போதும். இந்த அளவு நல்ல கொதி வர ஸ்டேஜில் இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக இந்த இடத்துல நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு மாவுக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1 கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. இதுபோல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க.
இப்போ இது கூடவே நல்ல 1 கப் அளவுக்கு நிறச்சி கேரட் எடுத்துக்கிறேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேரட் நல்ல கலர் மாதிரி சுருண்டு வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு வெந்து வந்துடணும், ரொம்ப பச்சையெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா இது போல் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறதுனால இன்னும் டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுக்குமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இது போல் வதங்கி வந்தாலே போதும். எப்பவும் ஒரே மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்காம ரொம்ப வித்தியாசமாக ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு கொடுங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி உளுந்து கஞ்சோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்க கேரட் தேங்காய் இதோட டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.